ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவுட்லாஸ்ட் 2 கேம் பிளே பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்காம இருந்தால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. அப்புறம் மறந்துடாம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, போன பார்ட்டில் நாம ஒரு வீடியோவை பார்க்காம விட்டுட்டோம், அப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை படிக்காம விட்டுட்டோம். இங்கே பாருங்களேன், இதை பார்த்தா சிலுவை தலைகளாக இருக்க மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக இது டேஞ்சருங்க, சாத்தானிக் சிம்பிளுங்க இது. சரி வாங்க, முதல்ல இந்த வீடியோவை முதல்ல பார்த்துடலாம். Some sort of hillbilly Vatican. ஹில்பிலி வேட்டிகன் அப்படின்னா ஒரு விதமான கெட்ட எண்ணம் பிடிச்ச சர்ச் ஃபாதர் அப்படி தானே அர்த்தம். ஏங்க, வேட்டிகன் அப்படின்னா சர்ச் ஃபாதர் தானே. ஸோ அவன் தான் தூக்கிட்டு போயிருக்காங்க நம்ம லீனை. அடுத்து இன்னொரு டாக்குமெண்ட்டு, அதையும் பார்த்துடலாம். ஓகே மக்களே, இப்போ இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டுருச்சு அப்படின்னா, பிலிப் அப்படிங்கிறவன் அவனோட லவ்வருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் தான் செஞ்ச பாவங்கள் வந்து இப்போ அடிக்கடி வந்து கனவுல வருதாமா, சில டைம்ஸ் தூக்கமே இல்லாமல் ரியலாகவும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் வந்து நாம் கடவுளை பிரார்த்திக்கணும், கடவுளை நம்பணும். இந்த மாதிரி பாப்பா சொல்கிற விஷயங்கள், பாப்பாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஃபாதராக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ கடைசியாக நம்மகிட்ட மைக்கில் பேசினா பாருங்க, அதாங்க அந்த நம்ம லின்னை கடத்திட்டு போனா பாருங்க, அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லூஸை ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக நினைக்கிறானுங்க. தேவதூதர், ஒரு ஏஞ்சல் மாதிரி நினைக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். என்ன ஆக போகுதோ, இன்னும் போக போகதான் இன்னும் விவரங்கள் தெரியும், பார்ப்போம். ஐ திங்க் மக்களே, இவன் தான் அந்த பாப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சாப்டர் 11. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு லெட்டரில் மொத்தம் 2 பேரை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒருத்த வந்து வால், இன்னொருத்த வந்து பாப்பா கேனாத். அதாங்க இந்த சர்ச் ஃபாதருங்க. இந்த சர்ச் ஃபாதரோட அந்த காலத்து சீடன் தான் இந்த வாலாமா. அந்த வால் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் சாத்தான வழிபட ஆரம்பிச்சிருக்கான். அதனால இந்த கேனாத் வந்து அவன் ஒரு துரோகி, டெம்பிள் கேட்டுக்கு துரோகம் செஞ்ச துரோகி. அதனால அந்த வால் குரூப் மொத்தமும் தண்டனைக்குரிய குரூப் அப்படின்னு இந்த கேனாத் அறிவிச்சிருக்கான். இங்கே பாருங்களேன், எனக்கு எல்லாத்தையும் கொடு, எனக்கு உன்னோட வாழ்க்கையை கொடு, எனக்கு உன்னுடைய குழந்தைகளை கொடு, எனக்கு அவங்களோட வாழ்க்கையை கொடு, நான் உன்னை காப்பாற்றுறேங்கிறான். டே லூஸு, இதெல்லாம் கொடுத்துட்டு நான் தெருவில் போய் நிற்கிறது. ஓகே, இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அடைச்சி வச்ச மாதிரி இருக்காங்களே. ஒருவேளை ஈவனுங்க வாளோட சீடர்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேங்க, சாத்தான வழிபடுறவங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் இவனுங்களை சர்ச்சில் சிறப்பிடிச்சு வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி முர்காஃப் இருக்குமா, இதில் வால் ரைடர் வருவானா? ஐயோ, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அழக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே மக்களே, நமக்கு ஒரு சாவி கிடச்சிருக்குங்க, ஆனால் அது எதுக்குன்னு தெரியலிங்க. இவனுக்கு பேர் இப்படி அழக ஆரம்பிச்சிட்டானுங்க. எவ்வளோ வந்துருவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதான் அங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க. டேய் கத்தாத, ஆட்டா பாவி, டே கத்தாதரா. இருங்க, இதென்னு பார்த்துடலாம். எவ்வளோ நீ கத்துனாலும் என்னோட வேலையை பார்க்காம இந்த இடத்த விட்டு 1 இன்ச்சு வர மாட்டேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இது ஏதோ முதல்ல இந்த இடத்த விட்டு போய்க்கலாம். ஆஹா, பைத்தியம் முடிச்சு போச்சு நினைக்கிறேன். டேய் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. மதுரா ஃபாரர் எவனோ ஒருத்தர் துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை இங்கே வழி போகுது. ஓ மை காட், டேய் ஏன்டா இப்படி அட்லீவ் பண்ணுறீங்க? விடுடா தொலைஞ்சு. ஆஹா, வந்தனா இல்லையா? ஓ, இதோட சாவி தானா? டெல் பாப்பா கிட்ட சொல்லு, நான் அவனா மாற மாட்டேன், நான் கடவுளா மாற மாட்டேன். நீ எவனா வேணா மாறுறமப்போ, இதெல்லாம் என்னோட வேலையில் நீயே போய் சொல்லிக்கோ. நீயாச்சும் உன் பாப்பாவாச்சு. ஓகே, நாம் அங்கே ஒரு லெட்டர் படித்தோம்ல, அது வந்து ரூத்துங்கிறவன் பவுலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். இந்த மாதிரி அந்த ரூத்துக்கு வந்து வால் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் போல் இருக்கீங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீ பாப்பா கேனாத்துக்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி வாளோட நடவடிக்கை சரியில்லை, அதனால் நான் வாளை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வர சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு, கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து நேரிலே பாருங்கிற மாதிரி பவுலுக்கு வந்து ரூத் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். அதாவது இதில் என்ன போட்டுச்சு அப்படின்னா, வால் ஒரு நம்பிக்கை துரோகி, அவன் வந்து டெம்பிள் கேட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டான் அவனா. அதனால் வந்து அவனையும் அவன் குரூப்பையும் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு வந்து பாப்பா கேனாத் வந்து மக்களுக்கு போதிக்கிறாருங்க. அந்த பக்கம் ஏதோ ஒரு லேடியோட குரல் கேட்குதுங்க. ஆமாம், ஆஹா, இங்கே பாருங்களேன், தப்பிச்சு வந்துட்டாங்க. அவ்வளோதானா? ஓ, நாமளும் பக்கத்தில் போக முடியுதுங்க. ஆஹா, இவ்வளோ ஸ்டார்டிங் காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. இவளை ஸ்டார்டிங் காமிச்சிட்டாங்க அப்படின்னா இவ கண்டிப்பாக இப்போ செத்துருவான்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம்.
going? Away from here. Anywhere but here. Ah! Oh, God! What is it? My stomach. It hurts. Something's wrong. Fuck. என்னால் கேமரா வியூவை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. மீதி அதுவா ஸ்டோரி மாதிரி போய்கிட்டு இருக்கு. I have to stop. I need. Oh, God. Jesus Christ, Lynn! What's happening here? I thought you were dead. When you fell, I thought we were all dead. It's okay. I'm here. We're gonna get out of here, okay? God, What did they do to you? I can't talk about it. I have news great about your Please don't ask me. this evening. After all these They're years, coming. after all They're coming. this suffering, our faith has been proven. The woman who came to Temple Gate this day from the outside world brought with her the foul burden we've been awaiting all this time. She has a child in her belly. ஓஹோ மக்களே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லின் இருக்கா பாருங்க, இப்போ வந்து இப்போ கர்ப்பமா இருக்காளாமா. Insane. They're all fucking insane. The devil Please, Blake, I just want to get out of here. and she is among us. As is the ஆஹா, அப்ப நம்ம ஹீரோவுக்கு இவ பிரெக்னெண்டா இருக்கா தெரியாதா? அட பாவத்தை. இப்போ என்னடா இவ வயிற்றுக்குள்ள வந்து டெவிலோட குழந்தை இருக்காமா, அதை வந்து உடனே அழிங்க அப்படின்னு இந்த கேனாத் வந்து அவனோட சீடருக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடத்துல அவுட்லாஸ் ஒன்றில் ஏன் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓஹோ, போச்சு வந்துட்டானுங்க. Swear to fucking Christ, the first person who touches me loses their eyes. God, no! No! காட் வான்ஸ் சைல்டு, கடவுளுக்கு அந்த குழந்தை வேணுமாமா. எதுக்கு கொல்றதுக்குங்க? நான் ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட என்ன சொன்னேன், இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வேளை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டே பார்க்க வச்சு இப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய விபரீதமான ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவன் செத்துருவான்னு நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க. என்ன கருவங்க அது? ஏங்க ஐ திங்க் அது ட்ரெஸ்ஸே போடாம ஆமாங்க. ஆஹா, உடம்பெல்லாம் பார்த்தீங்களா வெறும் வெள்ளப்படியாக இருந்ததுங்க. என்னன்னு தெரியலீங்க. வால் குரூப்பா? ஸோ வால் குரூப் வந்துட்டானுங்க, சாத்தானை வழிபடுறவங்க வந்துட்டானுங்க. ஏன்னா இவன் உடம்புக்குள்ளே வந்து இவன் வயிற்றுக்குள்ளே வந்து சாத்தானோட குழந்தை இருக்குல்ல, அதை காப்பாற்ற இன்னொரு குரூப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கதைப்படி அவனுங்க வந்து கேனாத்தோட குரூப்பை அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. No, wait! Don't! No! Oh! For fuck's sake! Shit! Take her home. I'm gonna share my love. அட பாவி, நீ அவனா நீ? எங்க நம்ம கிட்ட வந்து லவ் ஷேர் பண்ண. ஓ, இந்த மாதிரி லூசுகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த கேம்ல. God doesn't love you, not like I do. விசில் ப்ளோவை பார்த்த மாதிரி இருக்குங்க. கருமம் முடிச்சவனே டேய். ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலீங்க. We have mother. I think I'll ஓகே, அப்போ இவன் தான் அவள் அப்படிதானே? ஆமாங்க. ஏன்னா அந்த லெட்டரில் குறிப்பிட்டபடி ஓரினை சேர்க்கையாளருங்க ரூத் வந்து பவுலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா பார்த்தீங்களா? அந்த லெட்டர் படித்தோம் பார்த்தீங்களா? அந்த லெட்டரில் வர கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இவன் தான் வாள். எங்கேயே நம்மளை விட்டுட்டு போயிட்டான். ஓ, வாள் வந்து நம்மளை லவ் பண்ணுறாருல, அதனால் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா மதரை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் வயிற்றில் வந்து கடவுள் சாத்தானோட குழந்தை இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கேனத் குரூப்புக்கிட்டேருந்து வந்துடக்கூடாதுன்னு மதரை மட்டும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. Called them heretics. ஹேரிட்டிக்ஸ். They called Lynn. அதான் அது ஒரு வகையான கல்ட்டு குரூப்னு நினைக்கிறேங்க. It's not just the cult. It's two sides. Christians and something else. அதான் இங்கே மொத்தமாக 2 விதமான குரூப் இருக்குது. அதில் ஒரு குரூப் வந்து கிறிஸ்டியன்,
கிறிஸ்டியன் மதம். ஆஹா, போச்சு போச்சு போச்சு. அடுத்த குரூப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு நல்லவனுங்களா கெட்டவனுங்களா தெரியும். பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க. ஆப்போசிட்ல இருந்தா வந்த வழி இருக்கான்னு தெரியலீங்க. ஓ இது வேற, இது வேறங்க 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 வேறங்க. நம்மளால தண்ணி கடியில் ஒளிஞ்சிக்க முடியுமாமா? ஓகே, அப்போ நம்ம இவனுக்கு கையில் மாட்டாம இதை இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ரொம்ப நேரம் மூழ்கிட்டு இருந்தா செத்துற மாட்டான். நான் கொஞ்சம் ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருக்கனால உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுதுங்க. நான் மட்டும் டிஃபால்ட்டில் மட்டும் மாற்றினேன் அப்படின்னா பயங்கர இருட்டாக இருக்கும் இந்த இடம். கொஞ்சம் விளையாடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு வைங்க. ரொம்ப ரொம்ப டார்க்கில் கேமை விளையாடுறதுங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹாரர் கேம்ஸ்னாவே டார்க்கில் தான் இதாகணும். ஸோ இங்கே எதுவும் கிடைக்கலையே. வரா 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 வரா. கபோர்டு ஃபுல்லாக சாத்திக்கிட்டனால அவன் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இருங்க, பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெளியே போகலாம். இந்த பக்கம் இருந்து டார்ச் லைட் அடிக்குது. கமான் கமான் கமான். பொறுமை பொறுமை. மிஸ்டேக் பண்ணுறேன். நல்ல வேலை எவனும் இல்லை. நேரங்காலம் தெரியாமல் பேட்டரி வேற இம்சை பண்ணிக்கிட்டு. பல்ல கடிச்சிட்டு ஒரே ஓட்ட ஓடிடலாமா? எவ்வளோ ஒருத்த வெளியே இருக்கான். ஆமாம். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இன்னொரு மாட்டியிருப்போம். வெளியே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். தள்ளி போயிட்டா நினைக்கிறேன். சத்தம் மட்டும் வருது, எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வெளியே போயிடலாம். வா வா வா. என்னங்க இது ஏன் இப்படி இந்த மாதிரி அடிக்கடி வருது? இப்ப எங்க இருக்கோம்? எங்க இருக்குன்னே தெரியலையே, இருட்டா இருக்கே. இருங்க. ஆஹா, சாரிக்கா கேமரா இது பண்ணுமா? இப்ப வேற எங்கேயோ இருக்குங்க. என்ன தெரியல. சரி பாப்போம், என்னதான் பற்றா இருக்குது. I'm sorry I have to do this. You should have loved me. You should have helped me. Jesus, forgive me. I don't know what to do. I'm so sorry, Jessica. I remember this. ஐ திங்க் இந்த ஜெசிகா கேரக்டருங்கிறது வந்து பாருங்களேன். ஸோ வந்து நடுவில் இருக்கிறது நாமங்க. இதில் ஒருத்தி லின்னு, இதில் ஒருத்தி ஜெசிகா. ஆனால் இதில் எவன் ஜெசிகான்னு தெரியல. ஓ, 4th கிரேடுக்கு வந்திருக்காங்க கனவுல. இப்போ கனவு உலகத்தில் இருக்கோம் நம்ம. இருங்க, இப்போ கேமரா லோட் ஆச்சு, அதனு பார்த்துடலாம். இதா, வாவ் மக்களே, பார்த்தீங்களா? நம்ம படம் முடிச்சது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைங்க. ஏன் ரெக்கார்ட் ஆகல? ஒருவேளை பேய்க்கு இது பதிஞ்சிருக்குமா? தெரியலீங்க. ஸோ அவ்வளோதான். இருங்க, இதை பற்றி பார்த்துட்டு தரலாம். இல்லை, அந்த ஜெசிகாங்கிறது பேயா இல்லை அதுதான் நல்ல பேயான்னு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் நம்ம வாண்டடா அவளோட போச்சு.
யாருங்க தெரியல. இருக்க ஆள் பார்க்க நல்லா வயசான ஆள் மாதிரி தெரியுறான். தலை சொட்டையா இருக்கு. வரா. ஆஹா ஆடடா. காடாமே போயிட்டா. முதல்ல இந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறோம். இது என்ன இடங்க இது? நம்ம இப்போ எங்கேங்க இருக்கோம்? அந்த காட்டுக்குள்ள இருந்து இங்கே பாருங்க, எங்கேயோ பனி வந்துகிட்டு இருக்குங்க. ரஷ்யாவுக்கு இது வந்துட்டோமா தெரியல பாருங்க. You're him, ain't you? The outsider? No, so they killed you, didn't they? No. Not yet. Well, they'll do it if they find you out here. Come on. Who are you? My name's Ethan. But I mean, are you one of them? And which side are you on? I mean, why ain't I trying to kill you? I've been unborn. ஓகே மக்களே, அதாவது இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தனு. One of those other ones. அவங்கள ஒருத்தன் தான், ஆனால் கொஞ்சம் நல்லவன். Say squat when my wife got ஓ, scarred. அதாவது மக்களே இந்த கேனாத் குரூப் கூட தான் இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கான். அவங்க வந்து இவன் ஒய்ஃபை சித்திரவதை பண்ணி இவனை வந்து ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்களாமா. Not but 15. I'm sorry. But when he said my ஓ, grandson, அதாவது மக்களே இந்த ஈத்தனுக்கு வந்து 15 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குங்க. அந்த பெண் குழந்தையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏனாலி. அந்த ஏனாலி குட்டி குழந்தை 15 வயசு குழந்தைய இந்த பாப்பா கேனாத் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கெடுத்து கர்ப்பமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அவ வயிற்றுல வளர்ற அந்த குழந்தை வந்து சாத்தான் குழந்தைன்னு சொல்லி இவன் அப்ப, அதாவது இங்க போறா பாருங்க நமக்கு முன்னாடி, அவனை விட்டே அந்த குழந்தையோட வயிற்றை அறுக்க சொல்லியிருக்கான். gave her a chance to run. Spun them idiots some stories. I've been gifted with talk my whole life. You probably noticed. Jane Doe. Sorry? Your daughter. She was 8 months pregnant. Blonde hair, cut like a boy's. Yeah. What do you know? You seen her? It's why we came here. Is she all right? Please, Mister, just tell me she's okay. She's fine. Oh, thank God. Oh, thank God. And God bless you. Come on, get you inside. ஆஹா மக்களே, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜேன் டோ இருக்கா பார்த்தீங்களா, அவ தான் ஏனாலியாமாங்க. ஆனால் அவ தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் இந்த காட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. இப்போ கேட்டால் இந்த ஈத்தன் கிட்ட உயிரோடு இருக்க மாதிரி சொல்கிறான் இந்த ஹீரோ. ஒருவேளை தப்பிக்கிறதுக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஜேன் டோங்கிறது வந்து ஏனாலிங்க. அந்த ஏனாலி வந்து இப்போ உயிரோடு இல்லை. நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட போய் சொல்லிட்டான், இதை எடுக்க முடியல. ஸோ ஆல்ரெடி 3 மட்டும் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை படுத்து தூங்க சொல்கிறான். Please, Blake. Where are you? I'm scared. He's coming. He's here! Ah! Get away! I ain't hiding nothing. Righteousness cannot pass in blood by loins, but the blood of your heart. I can Papa's gospel. I copied him 100 times. If I knew where the outsider was, ஆஹா மக்களே, நம்மளே தெரிஞ்ச எவனோ வந்திருக்கான்னு நினைக்கிறேன். So interrupt me. No questions even now, other heretics at chapel. God will guide. ain't I hurt? ஆஹா மக்களே, என்னங்க இது, ஒரே அடியில் சேரை பொழந்துட்டான். அவன் செத்தாங்க, ஈத்தன் செத்தாங்க. You sinned when you denied the prophet, your daughter. You've sinned since to deny. Please, just let me
இவ கேனத்தோட அடியாளா இருப்பா நினைக்கிறேங்க. Nowhere the outsider is. His seed begat the enemy. God and the prophet both want his blood. I can explain. God don't hear dead men. Be still. Take your penance. God loves you. God loves you. ஓஹோ மக்கே, என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளை தேடி தான் இவன் வந்திருக்கான். பாவம் அந்த அப்ராணி நமக்காக உயிரை விட்டுருச்சு. ஐ ஹோப் யூ ஃபைண்ட் யுவர் டாக்டர். ஆடா கடவுளை, ஏங்க என்ன மாதிரி வார்த்தை பார்த்தீங்களா? ஏடா நமக்காக தான்டா அவன் உயிரை விட்டான். என்ன தெரியுமா சொன்னா, நீ இப்போ செத்துட்ட, உன்னோட குழந்தைய இந்நேரம் பார்த்துருப்ப அப்படிங்கிறான். புரியுதுங்களா என்ன அர்த்தம்னு? Even though she... Thank you. That woman, or whatever she is, beat him to death. Something about finding Lynn. Something about a chapel. ஓ, இப்போ வந்து உமனா என்னன்னு தெரியலையாமா. அது வந்து இவனை கொடூரமாக தாக்கி கொண்டுருச்சு. அது சேப்பல் அப்படின்னா சர்ச்சோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது லின்னை தேடி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதில் எத்தனை குரூப் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹெட் மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு சப் ஹெட் மாதிரி எவனோ இருப்பான் போட்டிருக்குங்க. ஆனால் 2 முக்கிய குரூப் இருக்குது. ஒன்று வந்து சாத்தான் குரூப்பு, இன்னொன்று வந்து கடவுள் குரூப்புங்க. கடவுள் குரூப்புங்கிறது வந்து நம்ம கேனத் குரூப்பு. அப்புறம் சாத்தான் குரூப்புங்கிறது வந்து வால் குரூப்புங்க. அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு மதர், சாத்தானோட மதர்ன்னு சொன்னானுங்க. அது யாருக்கு தெரியல. இப்போ வந்தவன் கேனத்தோட அடியாளான்னு எனக்கு தெரியல. நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், இந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாங்க. ஏன்னா இருங்க. ஓகே, நமக்கு ஒரு பேட்ரி கிடச்சதில்ல. இந்த கதவுக்குள்ளே போக முடியல. அப்புறம் இன்னொரு விஷயத்தை அப்படியே தெளிவுபடுத்திடுறேன். கேனத் குரூப் அவனுங்களோட வேலை என்னென்னா, இந்த ஊரில் ஏதாவது குழந்தை பிறந்தா அது சாத்தான குழந்தை. இந்த கதவு லாக்கு தாங்க. அதனால் அந்த குழந்தைய நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கேனத்தோட நோக்கம். ஐ திங்க் இந்த தண்ணிக்குள்ளே தான் இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே சமயத்தில் வால் குரூப் அவங்களோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பிறக்கிற எல்லா குழந்தையும் சாத்தானோட குழந்தை, அதாவது சாத்தான் தான் பிறக்க போகுதுன்னு அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறானுங்க. அதனால் அந்த குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றணும். இதான் கான்செப்ட். புரியுதுங்களா? எதுக்கு இப்படி கதறிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. அணைச்சிக்கிட்டு பாருங்க. ஏதாவது அடிக்குது பட்டுச்சா? ஒருவேளை அந்த குளிர் தண்ணியில் இறங்கி ஏதோ ஆயிருக்குமா? கிளவி என்னமோ மந்திர பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இருங்க, அந்த கிளவி போகட்டும், அதுக்கப்புறம் போவோம். அங்க பாருங்களேன், ஏதோ கிழிச்சு தூக்கி போடுதுங்க. அந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் லைட் எரியுது. இந்த கிளவி போனால் தான் அந்த பக்கம் போக முடியுங்க. கத்தி ஊரகி கூப்பிட்டுருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். கிளம்பிட்டா. இப்போ வாங்க போவோம். அந்த கூலிங் தண்ணிங்க. அந்த கூலிங் தண்ணி பட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி அடேங்கப்பா. இங்க பாருங்க, இதை பண்ணினது எந்த குரூப்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா ரொம்ப கொடூரமா வேதனைப்படுத்தி கொண்டிருக்காடுங்க. They flayed them, nailed them to wood,
She was just a kid. அவங்க குழந்தைங்க அவங்கள கட்டி தொங்க வச்சு எரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்கள எப்படி சித்திரவதைப்படுத்திருக்காங்க இங்கே பாருங்களேன். ஆட எப்படின்னா இங்கே பாருங்க, அவங்கள சித்திரவதை பண்ணுறத இங்கே பாருங்கள் எப்படி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு. எத்தனை பீர் பாட்டில்ஸ் இருக்குது பாருங்க. சேர் போட்டு வாட்ச் பண்ணி அவங்க சாகிறத என்ஜாய் பண்ணியிருக்கானுங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. ஐயோ சோளக்காட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ஆ ஓடுறா, ரவுண்டு கட்டிட்டானுங்க நினைக்கிறேன். ஐ திங்க் போச்சு போச்சு. இவனா அந்த குழந்தையும் அந்த உமனும் அந்த மதரும் கொல்லப்படணும்னு வெறியோட போய்கிட்டு இருக்கா. யாரையோ கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க, யாருன்னு தெரியல. ஓ இவ பேர் மார்த்தான்னு நினைக்கிறேங்க. இவளோட உடம்புல வந்து கறி நாத்தமும் எரிஞ்சு போன தீஞ்ச நாத்தமும் அடிக்குதுங்கிறான். எனக்கு இந்த மார்த்தாங்கிறது இவ கேனத்தோட குரூப்பை சேர்ந்தவளா இல்லை இவ தனியாக ஒரு இதுவான்னு தெரியல. ஆனால் நம்மளை தேடி கேனத்தோட குரூப் வருதுன்னு நினைக்கிறேங்க. அது வேணால் கேனத்தோட குரூப்புன்னு எனக்கு தெரியுது. இப்போ பின்னாடி வழியில் பூட்டி இருக்கு. ஐயோ கண்டிப்பாக இதுக்குள்ள தான் எங்கேயாவது வழி இருக்குங்க. ஐ திங்க் அந்த அந்த பாக்ஸு இங்கே இந்த பக்கம் ரைட் வருதுங்க, எடுத்துரு அவ்வளோதான். நேராக எந்திரிச்சு ஓடிடலாமா? வேண்டாம் 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 வேண்டாம், வெளிப்படையாக இருக்குது. சம்பவம் பண்ணிடுவானுங்க, அந்த பக்கம் வராடுங்க. உள்ள இருக்கான் உள்ள இருக்கான். மக்களே இப்போ கரெக்டாக எங்கே இருக்குது வழின்னு தெரியல. நாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஜஸ்ட் இந்த செவரு விட்டியே போவோம். சோளக்காட்டுக்குள்ளே வழியை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது உண்மைதான் போல இருக்குது. நமக்கு எந்த ஒரு மேப்பும் இல்லை. மேப் இருந்தால் கூட எப்படியா கண்டுபிடிச்சி போகலாம். இது மேப்பே இல்லாத ஒரு கேமு. அதான் வெளிச்சம் தெரியுதுங்க. வெளிச்சம் தெரிஞ்சால் வழி பிறந்துருச்சுன்னு அர்த்தம். பார்ப்போம் பார்ப்போம். ஓ அங்கே இருக்கானுங்க. ஓ இது மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன். குதிச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.